அனைவருக்கும் வணக்கம். வாழ்க பல்லாண்டு, வாழ்க நலம். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாச்சு காகம் தலையில் தட்டியிருக்கும். நம்ம சாலையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது காரணமே இல்லாத நேரத்தில் டக்குன்னு காகம் தட்டிட்டு போயிடும். சிலருக்கு நல்லா அதோடைய நகங்கள் முடியை பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு தட்டிட்டு போயிடும். சிலருக்கு லேசாக அந்த ரெக்கைகள் மட்டும் படுற மாதிரி தட்டிட்டு போகும். இதற்கு என்ன காரணம், இதற்கு பரிகாரம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள கேள்விகள் எழும். கண்டிப்பாக இதற்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு காகம் தலையில் தட்டுருச்சு அப்படின்னா ஒரு அறிவியல் ரீதியாக நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். உங்கள் வீட்டில் காகம் கூடு கட்டியிருக்கு. அந்த கூடை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னாலும் காகம் தலையில் தட்டும். எப்பயாச்சும் ஒரு காகத்தை நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்ப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த காகம் உங்களை தலையில் தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்த்து நீங்கள் எதுவுமே பண்ணலை, இதெல்லாம் காரணமே இல்லை, ஆனாலும் காகம் தலையில் தட்டுது அப்படின்னா என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு அதாவது ஞாபகப்படுத்துறது, அதாவது நீங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யாமல் விட்டுட்டீங்க அப்படின்றத அவங்க ஞாபகப்படுத்தும் விதமாக காகம் இந்த மாதிரி தலையில் தட்டிட்டு போகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை யாரோ ஒருத்தர், அதாவது உங்களுடைய குடும்பத்தில் இருந்த ஏதோ ஒரு முன்னோருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்களை நீங்கள் செய்ய தவறி இருக்கலாம். அல்லது மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசையில் நீங்கள் அதாவது நம்ம எப்போவுமே அமாவாசை வழிபாடு செய்வோம் இல்லையா முன்னோர்களுக்காக, அதை நீங்கள் செய்ய தவறி இருக்கலாம். அல்லது நீங்கள் அதை செய்யும் பொழுதே ஒரு வேதனையோடு இது வேற மாதம் மாதம் இது வேற ஒரு வேலையாக இருக்கே அப்படின்ற ஒரு சலிப்போடு நீங்கள் செய்தீங்க அப்படின்னாலும் காகம் தலையில் தட்டுறதுக்கு காரணமாக இருக்கலாம். அடுத்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரப்போகிற ஏதோ ஒரு, அதாவது ஆபத்தில் இருந்து உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசை உங்களை காப்பாற்றி இருக்குது அப்படின்னாலும் காகம் தலையில் தட்டும். இது பார்த்தீங்கன்னா, அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த முன்னோர்கள் தர்ப்பணத்தை நீங்கள் விட்டதுனால காகம் தட்டி இருந்தது அப்படின்னா தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் நீங்கள் எப்போ வெளியே போனீங்கனாலும் காகம் தட்டிக்கிட்டே இருக்கும். இல்லை எப்பயோ ஒரு முறை இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் தட்டுது, இதுதான் அதோட எனக்கு அப்புறம் காகம் தட்டலை, ஒரே ஒரு முறை தான் தட்டுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு ஆபத்தில் இருந்து உங்களுக்கு வரப்போகிற, அதாவது ஆபத்துனா இப்போ ஒரு விபத்து மட்டும் ஆபத்து கிடையாது. ஒரு ஒரு பண விஷயத்தில் நீங்கள் ஏதாச்சும் போய் ஏமாற போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை யாரோ ஒருத்தர் உங்களை ஏமாற்ற போகிறாங்க அப்படின்னாலும் சரி, அதுவும் ஒரு ஆபத்து தானே. இந்த மாதிரி ஆபத்துகளாக இருந்தாலும் சரி, விபத்தாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து அந்த முன்னோர்களுடைய ஆசையோடு நீங்கள் அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு இருப்பீங்க. அதை நினைவூட்டும் விதமாக முன்னோர்களுடைய செய்கையோடு இந்த காகம் உங்கள் தலையில் ஒரே ஒரு முறை தட்டிட்டு போகிறதுக்கு ரெண்டாவது காரணமாக இருக்கலாம். மூன்றாவது காரணம், சனி பகவானுக்கு எப்போவுமே கடமையை சரியாக செய்யாதவங்களை பிடிக்காது. அவங்கள தான் ரொம்பவே ஆட்டி படைப்பார். ஒருவேளை உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் வரப்போகிறாரு, சனியினுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க, அந்த ஆதிக்கம் அதிக அளவில் உங்களுக்கு தெரியக்கூடாது. நிறைய பேர் சனி பகவான் அப்படின்னாலே நம்ம பயப்படுறோம். உண்மையிலே சனி பகவானை விட ஒரு நல்ல தெய்வம் இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா கடமையை கண்ணியமாக காப்பாற்றுவதில் அவர் ரொம்பவே வல்லவர். அந்த மாதிரி இருக்கிறவங்கள அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். சனி கொடுப்பார் போல் கொடுப்பாரும் இல்லை, சனி கெடுப்பார் போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு ஏழரை சனி பிடிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையை ஆட்டி படைக்குதோ அதற்கு மேலே, அதாவது அந்த ஏழரை சனி சமயங்களில் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள், அந்த ஏழரை சனி முடியும் பொழுது அந்த நல்ல விஷயங்களை பார்த்து உங்களுடைய கடமை தவறாத அந்த கண்ணியத்தை பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு கை மேல் பலன் சனி பகவான் கொடுப்பாரு. ஆனால் அதுக்கு நீங்கள் உங்கள் கடமையை தவறாமல் நீங்கள் இருந்தீங்கனாலே போதும். ஒருவேளை உங்கள் கடமையை தவறிடுறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய மறந்துடுறீங்க, அது அன்றாடம் கோவிலுக்கு போகிறதும் சனி பகவானை தரிசனம் செய்கிறதும் உங்களுடைய கடமை தான். ஸோ அதை தவறிடுறீங்க, ஏதோ ஒரு கடமையை தவறுறீங்க அப்படின்னும் பொழுது சனி பகவான் அதை ஞாபகப்படுத்தும் விதமாக இந்த காகத்தின் மூலயமா தட்டுறதுக்கு ஒரு காரணம். இந்த 3 காரணங்களாக தான் இருக்க முடியும். சரி, இதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அந்த திதி தர்ப்பணங்களை சரியாக செஞ்சுருங்க. நீங்கள் காலையிலேருந்து மாலை வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய உங்களுடைய கடமைகளை எக்காரணத்து கொண்டும் தவறாதீங்க. சனிக்கிழமைகளில் காலையில் நேரத்தில் புதிதாக வெடித்த அன்னத்தில் கொஞ்சமாக எள் கலந்து காகத்திற்கு படைப்பது. ஊனமுற்ற மனிதர்கள், உங்களுக்கு தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி நேரடியாக சனி பகவானை போய் சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனால் ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்க. சனிக்கிழமைகளில் சனி பகவான் கோவிலில் எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதும், அதே சமயத்தில் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து வழிபாடு செய்கிறதும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.
இந்த நாள் இனிய நாளாகட்டும். நன்றி.